7 ஓவர் மேட்ச்சு. நமக்கு தான். இந்த போயிட்டு இருக்கிற பேர் ஸ்டீவன் ஸ்மித்து. ஸ்மித் இங்கே பாரு. ஹாய் காந்தி. நாய் பாலத்தை எடுத்துருச்சு. ஃபீலிண்டா தோத்துட்டே இருக்கியடா. கேட்ச். காலையிலேருந்து இங்கே வெயில் தான். அவ்வளோதான்.
கம்பேக்டா டே ஜேகே. இப்போ பால் முடிஞ்சது. அப்படின்ட்டு வீட்டு போய் கலவரம் உண்டாக்க போகிறேன். நீ இப்படி தானே ஒரு 10 வருஷம் ஒரு 8 வருஷம் முன்னாடி இப்படி தானே வந்து பண்ணிட்டு கிடப்பேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர். செகண்ட் இன்னிங்ஸ் 7 ஓவருக்கு 47 டார்கெட். சவாரி விட்டு போனா அங்கே லேட் ஆகிட்டாங்க. அவருக்கு போய் சாப்பிட்டு வரேன். ஸ்கோரு ஜேகே ஸ்கோர்ரா. ஷார்ட்ஸாக கட் பண்ணி யூடியூப்ல போடலாம். எங்கிட்ட விட்டுருந்தாங்கன்னு ஃபுல்லாக இருந்தோம். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நீ எந்த டீமு? நீ எந்த டீமு? ஃபீல்டிங் டீம். இப்போ அதான் நான் எடுத்து அடிச்சா விட்டு விட்டுக்கிறாரு. நான் பேட்டிங் புதுசு மாற்றிட்டாங்களே. ரன்னு நிறையா வருது. ஆனால் விளாண்டாங்க எல்லா பேச்சும் 100 ரன் 108 ரன் வந்தா அடிக்கிற போல. நேரம் பவுலிங் போடுறான். ரொம்ப நேரம் போட்டுட்டு இருக்கான். போடு. நாய் தட்டி ஓடுது பாரு. தலையில அடுத்த வாரம் அருள் என்ன லெக் பாய். ஸ்கோரு ஸ்கோர் 10. கஸ்டமைஸ் பண்ணி எங்கள் சேனல் பேர் தான். அதனால் இப்போ இதில் ஒரு எம்ப்ராய்டு வருதுன்னு வச்சுங்களேன். அது உள்ளுக்குள்ளே குட்டி குட்டியாக இது பண்ணுற மாதிரி பழைய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி அவங்களுக்கு வேணுங்க நம்பர்ஸ் எல்லாம். எப்படின்னா இங்கே இந்த டிசைன் வருதா அது உள்ள மணி ஒரு ஸ்லோ ஆம் பவுலர். யாரு கேட்டாங்க இல்லையா? இன்னைக்கு தானே வரல. இன்னும் 5 ஓவருக்கு 35 32 அடிக்கணும். பாலும் புதுசு மண்ணில் உட்கார வேற மழை பெஞ்சு இருக்குல்ல. எங்கடா பார்க்கவே முடியல. உங்க வேன் அதுக்குள்ள வர்றது இல்லையா? நான் வரதில்லை சாயங்காலங்க. உன் பேர் என்னடா? புதூர் வழியா போவோம். உன் பேர் என்ன? வேன் எவ்வளோ கதைட்டு கை காட்டுவான். எந்த ஸ்கூலு? எந்த ஸ்கூல்ரா? சீதாராமா போய் விட்டாங்களா? என்னண்ணா டேக் டைவர்ஷன் மாதிரி கை காட்டுறிய? போகல. விஷால் 4ஆ? சரி நான் நம்புறோம்.
ரெக்கார்டுக்கு லேட்டாக அளந்து பார்ப்போம். அங்கே ஏதாவது வைக்கணும், தெரியாத கார்னர்லாம், இந்த கார்னர் அந்த கார்னர்லாம் ஏதாவது ஒன்று வச்சாங்க. 4 கார்னர்லையுமே நம்ம இந்த சுண்ணாம்பு அடிச்சுட்டோம்னா நிற்கும். இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் மாதிரி அந்த கார்னரு அந்த கார்னர் அந்த 2 அந்த கார்னர் அந்த 3 கார்னர். ஜெகே ஸ்கோரா 17 3 ஓவருக்கு. இன்னும் 4 ஓவருக்கு 30 அடிக்கணும். ஓகே வந்துட்டு மலையில் நனைஞ்சு ஓடிட்டேன். பந்தியா என்னன்னா கேட்டேன் வந்துட்டேன், வா வா விளாட. ஜெர்சி அடிச்சு போடவே இல்லை. நம்ம ஜெர்சியா லவன் போட்டனால அங்கே வரும். ஆனால் விழுவும் தெரியுமா, நான் எல்லா இடமும் டோர்னமெண்ட் அழைச்சி விழுந்த ரத்தம் முட்டையெல்லாம் காலியாயிடும். யார் விசாலா? வாட்டி ஒக்கநாடு மேட்ச் அழைச்சிட்டு போனோம், விழுவுறான் இங்கிட்ட ஒரு வாட்டி விழுவுறான் அங்கிட்ட ஒரு பாவம். ஆனால் கரெக்டாக முறை இல்லை அதெல்லாம் இறங்கிட்டு பால் இறங்கிட்டு தானே. நான் ஒரு லெக் சைடு வீடு ஃப்ரீ கிட்டா ஓட போகிறாங்க. லண்டனுக்குள்ள ஷூட்டிங் நடக்குதா? ரவுண்டா நேற்று மாட்டிட்டு கிடந்தாங்க. இந்த இது காலுக்குள்ள விட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு தெரியலையே. ஆயிருக்கு. ஃபேமிலிஸ் ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு ஹவர் எடுக்கிறேன், அது வரைக்கும் சார்ஜ் வச்சுக்கிறேன். டெக்கு 10,000 mAh பேட்டரி, பவர் பேங்க் மாதிரி. ஃபோன் பெருசாக இருக்காதா? இன்னொன்று தெரியுமா, மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் அதெல்லாம். இன்னொன்று அதுக்கு டெஸ்டிங்கே அவ்வளோ டெஸ்டிங்கு ஜாலியாக பண்ணும். ஓடுறா நாலு ஓவர் முடிந்த நிலையில் 22. பின்னாடி 4. பின்னாடி 4 கம்பிக்கு. விட்டு தம்பி தரிசிட போகுது. ஓய் தம்பி, என்னடி 8 பாலுக்கோ 7 பாலுக்கோ இன்னும் 10 அடிக்கணும். போகாது. இன்னும் 8 பாலுக்கு 10 அடிக்கணும். 8 பாலுக்கு 10 தான்டா. பின்னாடி அடிச்சா ப்ரெஷர் ஆகாத. 8 பாலுக்கு 10 தான். நேற்று அப்படி தான் விட்டானா.
7 பாலுக்கு 9. ஒரு ஓவர் இல்ல இல்ல வா வா. 2 பேருக்குமே மிஸ். அவனுக்கும் ஷார்ட் மிஸ். 6 பாலுக்கு 8. ஃபேமிலி 6 பாலுக்கு 8 இல்லையா, 6 பாலுக்கு 10. ஏய் சஷ்டிக்கு சஷ்டிக் அங்கதான் அடிக்க போறான் பாரு. அதுக்கு ஆள் போட்டாங்களா? ஓடு ஓடு ஓடு. 5 பாலுக்கு 9. ஆஃப் சைடு ஸ்லோவாக போனோம். அவர் ஊதா பண்ணி 5 பாலுக்கு 9. பேட்ஸ்மேன் உள்ளா போயிட்டார். அவனே போட்டு கொடுத்துட்டான். அதையும் அடிக்கல. பாலுக்கு பாலே ஆடலாம். ரெண்டு பாலுக்கு 9 அடிக்கணும். பேட்ஸ்மேன் விட்டு விட்டாரு. லாஸ்ட் 2 பால்ல முடிப்பாரா பார்ப்போம். நண்பர்களே, மேட்ச் முடிஞ்சிருச்சு. கரகாட்டம்.